நிறைய நாளா இதை கதைக்கோணும் என்று கொண்டிருந்த நான் பொதுவெளியில எப்படி பேசுறேன்னு எனக்கு தெரியல. நான் இதை சொல்லிதான் ஆகணும், ஏனென்றா அந்த கடமை எனக்கு இருக்குது. என்னண்டா இலங்கையில இருக்கிற இளைஞர்களை நான் பார்த்து கேட்கிறேன். இளைஞர்கள்னா ஆண் பெண் எல்லாரையும் சேர்த்துதான் நான் சொல்றேன். இலங்கையில இருக்கிற குறிப்பாக அதுவும் தமிழ் இளைஞர்களை நான் பார்த்து கேட்கிறேன். இலங்கையில என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? உதாரணமா இலங்கையில ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இலங்கையின் பிரதமர் யாருன்னு தெரியுமா? எல்லாருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்ச நல்ல விஷயம். தெரியாதாக்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏனென்றா இலங்கையில உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. இலங்கை நாட்டை விட்டு போட்டு நீங்க அயல் நாட்டு அரசியல பேசி கொண்டு இருக்கிறீங்க. இதுல எந்த விதத்துல நியாயம் எனக்கு தெரியல. உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்றேன். என்ன விஷயம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம நாட்டு பிரச்சனையை நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அயல் நாட்டு பிரச்சனையை பார்க்கணும். அது பிரச்சனை இல்லை. நீங்க உலகத்துல நடக்கிற எல்லா விஷயங்களையும் அறிஞ்சு கொள்றது ஒரு நல்ல விஷயம், நன்மைக்குரிய விஷயம், நுழைஜான ஒரு விஷயம் தான். ஆனா ஃபர்ஸ்ட் இலங்கையில என்ன நடக்குதுன்னு நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். குறிப்பா தமிழர் பகுதியில் என்ன நடக்குதுன்னு இங்க நிறைய பேருக்கு தெரியாது. நான் எந்த வீட்டையும் சேர்த்துதான் நான் சொல்றேன். ஏனென்றா எங்கட வீட்லயும் இதே பிரச்சனை தான். ஸ்ரீலங்கால எந்த தமிழ் வீட்லயாவது இப்ப இலங்கையோட நியூஸ் சேனலோட இலங்கையின் நியூஸ் நீங்க யாராவது பாக்குறீங்களா? என்ன கேட்டா தெரியாது, எனக்கு தெரியாது. எங்க வீட்லயுமே அது ஓடுறது இல்லை. ஏன்னா எங்க வீட்டுல நான் சொன்ன கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால நான் இப்ப இங்க புலம்பிக் கொண்டிருக்கிறேன். புரியுதா? அப்ப நீங்க என்ன செய்யுங்க, இலங்கையில என்ன நடக்குதுன்னு முதல் தெரிஞ்சு கொள்ளுங்க. இலங்கையில தமிழர் பகுதியில செம்மணியில 500க்கும் மேற்பட்ட எலும்பு கூடுகள் இப்ப எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. அது எதுக்காக? அதுக்காக போராட்டம் நடத்துறாங்க. அது எதுக்காக தெரிஞ்சு கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் அதுக்காக ஏதாவது சப்போர்ட் நான் கூட சப்போர்ட் தரல. நான் கொடியை பிடிச்சு கொண்டு ரோட்ல நின்று கொண்டு கதைக்கல. பட் சொல்றேன், எனக்கு அட்லீஸ்ட் இலங்கையில என்ன நடக்குதுன்னு தெரியும். தமிழர் பகுதியில் என்ன நடக்குதுன்னு தெரியும். இலங்கையில நடக்கிற என்னென்ன நடக்குது, அரசியல் எப்படி இருக்குது, பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு எனக்கு கொஞ்சமாவது எனக்கு தெரியும். ஆனா இப்ப இருக்கிற இளைஞர்கள் மத்தியில அந்த இதே இல்ல. இப்ப இருக்கிற இளைஞர்கள் என்ன தெரியுமா செய்யறாங்க? சுதந்திர தினத்திற்கு திரிஷா என்ன கலர் புடவை அணிந்து வந்தார் அப்படின்னு திரிஷாடு சாரியை பத்தி கேட்கறதுல இங்க ஒரு வேலையுமே இல்லையே. அவங்க நாட்டு அரசியல பாக்குறாங்க. அதுல இருந்து எந்த ஒரு பிள்ளையும் நான் சொல்ல இல்லை. அது வேற. நான் கதைக்க வந்தது இலங்கையின் இளைஞர்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்க. நிறைய பேர் நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க, அது நல்ல விஷயம். ஆனா குறிப்பிட்ட ஒரு சிலர் இந்த திரிசாண்ட சாரியையும் திரிசாண்ட ஸ்டோரியையும் நோண்டி கொண்டு இருக்கிறீங்களே தவிர இலங்கையில நடக்குது, தமிழர் பகுதியில் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு சிந்தனையும் இல்லாம நீங்க வாட்டுக்கு உங்களோட அயல்நாட்டு அரசியலை பேசி கொண்டு இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் நான் உங்களை தப்பு சொல்லல. நீங்க உலகத்துல நடக்கிற எல்லா விஷயங்களையும் அறிஞ்சு கொள்ளணும். அது ஒரு நல்ல விஷயம், பாராட்டுக்குரிய விஷயம். ஆனால் நம்ம நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு கொண்டு அடுத்த நாட்டுக்கு நாங்கள் போக வேண்டும். நான் ஏதாவது நான் தப்பா சொல்லல, சரியா தான் சொல்லியிருக்கிறேன். நீங்க கொஞ்சம் யோசிச்சு நடந்தா நல்லா. இதை பார்த்ததும் கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் உனக்கு எனக்கு தேவையில்லாத கதை நாங்கள் இப்படித்தான் செய்வோம் என்று என்னை திட்டாம கொஞ்சம் யோசிங்க. ஓகே, கொஞ்சம் யோசிங்க. நாங்கள் தமிழ் இனத்துக்காக போராடினா நாங்கள். ஸோ அதெல்லாம் மறந்து இப்போ நாங்கள் அதை வேற விஷயங்களை நாங்கள் பண்ணக்கூடாது. அது இளைஞர்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை இனி வரும் காலத்துல ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் இலங்கையில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு கொள்வோம். அதுக்கான மாற்றத்தை எப்படி நாங்கள் உருவாக்கலாம்னு தெரிஞ்சு கொள்வோம். அவ்வளவுதான். நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நானும் பொதுவெளியில் அரசியல் பேசக்கூடிய ஆள் இல்லை. பட் இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்ச நாளா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ தெரியல, கோவம் வருது.